ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சிலோன் பரோட்டா. ஃபஸ்ட்டு பரோட்டா மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1/4 கப் மில்க் காய்ச்சி ஆற வச்சது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக ஆயில் விட்டு 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப இந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு திரும்ப 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இதில் இருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்மளுக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வீட்டில் செஞ்ச மட்டன் சால்னா எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், வீட்டில் செஞ்ச மட்டன் சால்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஏரியாவில் நல்லா ஆயில் விட்டுட்டு நம்ம பரோட்டாவை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே மெதுவாக எடுத்து தோசைக்கல்லில் போட்டு 4 சைடும் நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குழம்ப சென்டரில் ஊற்றுனதுக்கப்புறம் 4 சைடும் ஃபோல்டு பண்ணிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த குழம்பு வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ள இந்த மட்டன் சால்னா, வெங்காயம், தக்காளி இதில் உள்ள மசாலாலாம் நல்லா குக்காகி வரும். நம்மளோட பரோட்டா நல்லா ஸ்டஃபியாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் மட்டன் சால்னா இல்லைனா அதுக்கு பதில் சிக்கன் சால்னா இல்லை வெஜ்ஜு குருமா எதுனாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மட்டன் சால்னா சேர்த்தா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சிலோன் பரோட்டா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ஸ்டஃபியான மட்டன் சிலோன் பரோட்டா ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம்.